இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஆர் மில்லரோட 1.5 ஸ்கொயர் mm ப்ளூ ஒயர். ஆர் மில்லர்ந்து மேலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒயர்ன்றப்போ வந்து என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது? சரி, இப்போ வந்து மல்டி ஸ்டாண்ட் ஒயர்ஸ். இதில் வந்து நம்ம 45 மீட்டர்ஸ்லேருந்து சப்ளை பண்ணுறோம். 45 மீட்டர்ஸ், 90 மீட்டர்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட் காயில்ஸ், ட்ரம்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த காப்பரில் தாங்க இவங்க வந்து நிற்கிறாங்க பாருங்கள், எல்லாமே பியூர் காப்பர். இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் பிளேஸ்க்கு போடும்போது நல்ல லைஃப் ஒயர் வளைக்க கூட முடியலங்க சார். ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். எப்போ செம்ம இதாக இருக்குங்க பாருங்கள், காப்பரை பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நம்மகிட்ட 716 விஏஆர் இருக்குது, 720 விஏஆர் இருக்குது, 718 விஏஆர்ஸ் இருக்குது, 320 இருக்குது. எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அலுமினியம், காப்பர் ரெண்டுமே வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வாரண்டி இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே வாரண்டியோட தான் சார் தரோம். நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஒயர்ஸ்லேருந்து எல்லாமே ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஓகே, எதுவுமே நான் ஐஎஸ்ஐ கிடையாது. ஓகே ஓகே. ஸோ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த லேபில் வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வாரண்டி தான். இங்கே பாருங்கள், ஆர் மில்லர்ன்ற அந்த பிராண்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸுங்க. ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் லைட் மாதிரியே இருக்குது பார்க்குறது. ஆமாம், லூமினன்ஸ் ஸ்டர்டியாக இருக்கும்னு வைங்களேன். பிளாஸ்டிக் குவாலிட்டியே சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. காலிங் பெல்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். காலிங் பெல்ஸ், மார்லர் டைப் எம்சிபிஸ் எல்லாமே ஆர் மில்லர் பிராண்ட். எல்லாமே ஆர் மில்லர் பிராண்டு. கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் அக்சரிஸ் நம்மகிட்டே இருக்குது. நமக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா எதுக்காகவும் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெளியே போக தேவையில்லை. காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் சார். ஓகேங்க சார். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்தெந்த டீலர்ஸ்க்கு தேவைப்பட்டாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து. ஆர்சிசிபின்னு சொல்லுவாங்க, இஎல்சிபி. எர்த் லீக்கேஜ் எங்கே இருந்தாலும் ட்ரிப் ஆகிறதுக்காக தான் இந்த இஎல்சிபி யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இது எங்கேயாவது வந்து லீக் ஆகுது அப்படின்னா இது கட் ஆஃப் ஆயிடும். கையில் வச்சிருக்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள். ரெய்னி சீசனாக இருந்தாலும் நமக்கு சார்ஜ் ஆயிரும். கம்ப்ளீட்டாக 10 ஹவர்ஸ் வரைக்கும் எரியும். நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குவீங்க. ஸோ நம்ம வந்து லைஃப்பில் ஒன்ஸ் தான் வந்து வீடு கட்டுறோம். அப்போது அந்த வீடு கட்டும் போதே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒயரிங்ஸ்லேருந்து சுவிச்சஸ்லேருந்து எல்லாம் பக்காவாக நம்ம பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாங்க. ஸோ நிறைய அன்பிராண்டெல்லாம் வந்து வாங்கி போட்டு இடையில எல்லாம் வந்து ஃபயர் ஆகிடுறதாகட்டும், திரும்ப கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்போ தான் வீடு கட்டணுமே, திரும்ப கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெக்ஸ் ஆயிடுவோம். நீங்கள் இனிமேல் கவலையே பட தேவையில்லை. ஆர் மில்லர்னு சொல்லி சூப்பரான பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான் இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஷாப்பில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஊரில் நியர்பை இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் எங்கே போய் நீங்கள் ஆர் மில்லரோட பிராண்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாலும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து இன்றைக்கி வந்து வேர் ஹவுஸில் வந்து நம்ம ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நீங்கள் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு வேர் ஹவுஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. உங்கள் நேம் சார்? என் பேர் கவின், நான் இங்கே ஏஎஸ்எம்மாக இருக்கேன். ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக ப்ராடக்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எவ்வளோ குவான்டிட்டி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு ஷாப் ஓனராக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஆர் மில்லர் இன்னும் உங்கள் கடைக்கு வந்து எடுத்து வைக்கல அப்படின்னீங்கன்னா தாராளமாக இவங்ககிட்ட வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். குவான்டிட்டியாக வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர். சரிங்களா? மேனுஃபேக்சர்ன்றப்போ வந்து எவ்வளோ குவான்டிட்டி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் வந்து குவாலிட்டி தாங்க. நீங்கள் வந்து இப்போது அது நான் டெமோவே காமிச்சிடுறேன். சரிங்களா? ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு அந்த காப்பர் கம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 10 கம்பி மற்ற பிராண்டில் இருக்குன்னா இவங்க இதில் 12 கம்பியாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சில இதில் வந்து இப்போ அலுமினியம் எல்லாம் மிக்சிங்காக வருது. அதனால தான் உங்களுக்கு ஃபயர் ஆகிறதாகட்டும், சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த கருப்பாயிரும். சரிங்களா? ஒயரே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அலுமினியம்ல காப்பர் கோட்டிங் மாதிரி எல்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபேக்காக வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அதாவது பெரிய பிராண்ட்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போல்லாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் காப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு அது ஃபயர்லேயே கூட வச்சு நான் உங்களுக்கு ஒரு டெமோவாக கூட வந்து காமிச்சாரேன் நான். சரிங்களா? சரி, பட் ப்ராடக்ட்டில் பார்த்துடலாமாங்க சார். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் தான். சரிங்களா? ஆர் மில்லர்ந்து மேலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒயர்ன்றப்போ வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? சரி, இப்போ வந்து மல்டி ஸ்டாண்ட் ஒயர்ஸ். இதில் வந்து நம்ம 45 மீட்டர்ஸ்லேருந்து சப்ளை பண்ணுறோம். 45 மீட்டர்ஸ், 90 மீட்டர்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட் காயில்ஸ், ட்ரம்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்க சார். கலர் கார்பரேட்டுக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. என்ன சார்? கார்பரேட்டுக்குமே கொடுத்துருக்கீங்க. பெரிய கமர்ஷியல் சொல்லி நம்ம பிஎஃப்ஆர்ஸ்னே இருக்குது. கமர்ஷியல் ஒயர்ஸ் அதுவும் நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டெமோ காமிக்கிறீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒயர் இருக்குது. இது வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு சொன்னீங்க சார்? ஸோ இது வந்து 90 மீட்டர்ஸ் ஒயர் நம்ம காயில் 90 மீட்டர்ஸ் காயில். ஓகே. இப்போ ஒரு சில நான் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் கம்மியாக வரும். இப்போ 80 மீட்டர்ஸ் வரும், 75 மீட்டர்ஸ் வரும். அதெல்லாம் நம்மளால வெளியில் வந்து 90 தான் போட்டு 90 தான் போட்டு யாரும் அளந்து பார்க்க மாட்டாங்க. யாரும் அளக்க மாட்டாங்க. அது யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். அது பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணவும் முடியாது, க்ளைம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நம்மளது வந்து எக்ஸாக்ட் 90 மீட்டர்ஸ். யூ கேன் டெஸ்ட் இட். ஓகேங்க சார். ஸோ இப்போ இதோட காப்பரோட திக்னஸ் வந்து இப்போ காமிச்சிடலாம். ஸோ மற்ற பிராண்டுக்கும் நம்மளுக்குள்ள மெயின் வித்தியாசமே வந்து இதுதான். ஸோ அப்படியே க்ளோஸாக வந்தீங்கன்னா வந்து சார் காமிப்பாங்க.
பாருங்கள் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றதில் இருக்கிறத விட நல்லா ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரிஜினல் காப்பர், பியூர் காப்பர் தான். பியூர் காப்பர். எங்கே வேணால் டெஸ்ட்டுக்கு கொடுத்து கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே டெஸ்டட் தான், ஒன்றும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த காப்பரில் தாங்க இவங்க வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பியூர் காப்பர். இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் பிளேஸ்க்கு போடும்போது நல்ல லைஃபும் வரும். இங்கே பாருங்கள், நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஃபயர் ஆனால் ஒன்றுமே ஆகாதாங்க? ஃபயர் ஆனாலும் ஒன்றும் ஆகாது சார். உங்களுக்கு வந்து லோ ஸ்மோக் தான் வரும். ஸ்மோக்கோட நின்றும் அந்த வந்து ஃபயரை கடத்தி கொண்டு போகாது. அதுதான் நம்மளோட ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது ஒரு வயரில் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல வருது அப்படின்றப்போ அதை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் ஆயிரும். வயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ட்ரெச்சுக்கு வயர் போகும். ஆஃபீஸ் இல்லை வீட்டில் ஃபுல்லாக வந்து ஃபயராக வந்து உங்களுக்கு அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே. ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன பாக்ஸ், அதாவது மீட்டர் எவ்வளோ மீட்டரில் இருக்குங்க சார்? இது வந்து 45 மீட்டர்ஸ். ஓகே. நம்மகிட்ட 90 மீட்டர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் ப்ராஜெக்ட் காயில்ஸும் சப்ளை பண்ணுறோம். ஓகே. 180 மீட்டர்ஸ் வரும் ப்ராஜெக்ட் காயில்ஸுங்கிறது. 180 மீட்டர்ஸ் வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போகும்போது பிட்டாக போட்டுருக்க தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரெச் வாங்கி அதையே ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. லென்த்துக்கு லென்த்துக்கு. ஓகே ஓகே. சும்மா கட் பண்ணி ஜாயின் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னதுங்க சார்? சார் அது வந்து கேபிள்ஸ். ஓகே. ரவுண்ட் கேபிள்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன சொன்னோம் சார்? இது வந்து நம்ம ரவுண்ட் கேபிள்ஸ், ஃப்ளெக்ஸ் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில் வந்து நம்மளுக்கு 1 ஸ்கொயர் mm 2 கோர்லேருந்து 3 கோர் 4 கோர். ஓகே. அதுக்கப்புறம் மெயின் இது எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க சார்? லைனுக்கு தான். லைனுக்கு. ஒயரிங் லைனுக்கே யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹெவி ஸ்டாண்ட்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏசி ஆமாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஹெவி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் சார். ஓகேங்க சார். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்தெந்த டீலர்ஸ்க்கு தேவைப்பட்டாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து ப்ராடக்ட்ஸ் அவங்க ரீச் பண்ணுறது. சப்போஸ் வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க, எனக்கு நியர்பை இருக்க ஷாப்பில் கிடைக்கல, எனக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் வாட்ஸ்அப்பில், எனக்கு கொரியர் போட்டு விடுங்களான்னு கேட்டால் அதுக்காக தான் நம்ம அங்கே அந்த ஏரியாவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஓகே. கூடிய விரைவில் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகே. டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னாலும் கூட நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பிட்டிங்கன்னா அழகாக வந்து அதோட ப்ரைஸில் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து கட்டி முடிச்சிடலாங்க. ஸோ இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த ட்ரம்ஸில் ஃபுல்லாகவே வயர் தான் இருக்குங்க சார்? ஆமாங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு வயர்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ மீட்டர் வருங்க? இதெல்லாம் 450 மீட்டர்ஸ் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இன்ஜினியர்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்க ரோல்லாங்க சார்? அது வந்து டேர் சார். அது 450 மீட்டர்ஸ் தான். 450 மீட்டர். ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்கொயர் mm அதெல்லாம் வரும். அதெல்லாம் சின்ன இதில் பேக் பண்ண முடியாதுங்கிறதுக்காக டேரில் பேக் பண்ணி. வயர் வளைக்க கூட முடியலங்க சார். ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. எப்போ செம்ம இதாக இருக்குங்க பாருங்க. இந்த காப்பரை பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. ஹெவி திக்னஸாக இருக்குதுங்க. இது வந்து 716 VARன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு ஆள் கூட தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆர் மில்லர்ன்ற பிராண்டில். நம்மகிட்ட 716 VAR இருக்குது, 720 VAR இருக்குது, 718 VAR இருக்குது, 320 இருக்குது. எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். அலுமினியம், காப்பர் ரெண்டுமே வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்டாக் தாங்க சார்? இது எல்லாமே வேற ஒரு ஸ்டாக் தான் நம்மளுக்கு. இங்கே இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளை ஆகும், அங்கேருந்து ஷாப்ஸ்க்கு போகும். ஓகே. டெய்லியுமே அமுச்சு விட்டுட்டே தான் இருக்கீங்க? ரெகுலராக போயிட்டே தான் இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம மல்டி வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வேரியன்ஸ் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ரெட்டு, ப்ளூ, பிளாக், எல்லோ, க்ரீனு, கிரே, இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ அசார்டட் கலர்ஸ் கேட்டாங்கனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்க சார். கேஸ் குவான்டிட்டி நம்ம கேட்பாங்க. சிங்கிள் கலரில் கேஸாக வேணாலும் கொடுக்கலாம், அசார்டட் கலர்ஸ் வேணாலும் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஓகேங்க சார். வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோங்க சார்? சார் இப்போ நம்மகிட்ட லூமினரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே. 9 வாட்ஸ்லேருந்து 50 வாட்ஸ் பல்ப் வரைக்கும் நம்ம சப்ளை எல்இடி பல்ப். எல்இடி பல்ப் சார். ஓகே. ஸோ இங்கே பாருங்க எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 9 வாட்ஸ்லேருந்து வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் பேசிக்காக வந்து உங்களுக்கு வீட்டில் பெட்ரூம்லலாம் போடுற மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த பல்ப். இதுலேயே உங்களுக்கு ஆர் மில்லர்ன்ற அவங்க பிராண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் 1 இயர் வாரண்டியோட வந்துடும் சார். உங்களுக்கு மற்ற பிராண்ட்ஸ் எரியறத விட நம்மளது லூமினன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பிரைட்டாக இருக்கும், லைஃபும் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க சார்? சார் அதுலேயே பார்த்தீங்கன்னா லூமினரிஸில் நம்ம வால் லைட்ஸ். ஓகே. பல்க் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அதுவும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இங்கே பாருங்கள்
இது வந்து வால் லைட்ஸுங்க. 10 watts 20 watts அவைலபிளாக இருக்குது. போத் வார்ம் ஒயிட் அண்ட் கூல் ஒயிட் ரெண்டுமே. மேக்ஸிமம் வாரண்டி இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே வாரண்டியோட தான் சார் தரோம் நம்ம. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஒயர்ஸ்லேருந்து எல்லாமே ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஓகே ஓகே. எதுவுமே நான் ஐஎஸ்ஐ கிடையாது. ஓகே ஓகே. ஸோ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த லேபில் வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் தாராளம் நல்லாயிருக்கும். ஓகேங்க சார். அதில் எனக்கு சார் பால் சீலிங்க்கு போகிற மாதிரி லைட்ஸ். இது வந்து டவுன் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 wattsலேருந்தே நமக்கு அவைலபிளாக இருக்குது. 3, 6, 9. ஆமாம் 10. இதில் ஒயிட் மட்டும் தான் இருக்கா, கலர் இருக்குங்களா? கலர்ஸும் இருக்குது, வார்ம் ஒயிட் இருக்குது, கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் அந்த பால் சீலிங் போடுறவங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். டவுன் லைட்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஓகே ஓகே ஓகேங்க சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது நம்ம 50 watts சொன்னீங்களா? 50 watts. 50 watts போயிட்டு. ஓகே. இங்கே பாருங்கள், 50 watts கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஒரு லைட் போட்டிங்கனாலே போதும், அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஷாப்ஸ்க்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் வாரண்ட்டி தான். இங்கே பாருங்கள், ஆர் மில்லர்ன்ற அந்த பிராண்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் நம்மகிட்ட ஃபோக்கஸ் லைட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே. பக்கா பேக்கிங்கோட தான் வரும் உங்களுக்கு. இது ஃபோக்கஸ் லைட்டுங்களா? இது வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸுங்க. ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் லைட் மாதிரியே இருக்குது பார்க்குறது. ஆமாம். ஓகே. அது நம்ம சோலார் வேறு பிராண்டோட அசோசியேட் ஆகிருக்கோம். ட்ரெலம்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது நம்ம. அதுவும் நம்மகிட்ட. ஸோ இந்த வீடியோவில் நான் அதுவும் உங்களுக்கு வந்து கடைசியில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒயர் யூஸ் பண்ணி எரியக்கூடிய லைட்டு தான். இங்கே பாருங்கள், ஒயர் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வீட்டோட வாசலில் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் சேம் ஆர் மில்லரோட பிராண்டு தான். சரிங்களா? உங்களுக்கு இது வந்து பேனல் சர்ஃபேஸ் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்கள் டவுன் லைட்ஸ் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஃபோக்கஸ் லைட்டுங்களா? இல்லை இல்லை, பேனல் ஸ்கொயரில் வந்துடுது. ஸ்கொயர் லைட். ஓகே. இதுலேயே நம்மகிட்ட ரவுண்டு அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பெருசாகவும் வந்துடுது. ஆமாம். இப்போ இந்த மாதிரி பேக்கரிஸு, ஹாஸ்பிட்டல்ஸு அதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே. ஸோ இதுவுமே உங்களுக்கு பால் சீலிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு வாரண்டியோடு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆர் மில்லர்ன்ற பிராண்டை வந்து நீங்கள் எங்கே இப்போ ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். சரிங்க. எல்லாமே 1 year வாரண்டியோட வந்துடும். வாரண்டி ஐட்டம் தான். இல்லாமல் நம்ம எல்இடி பேட்டன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. 22 watts எல்இடி பேட்டன், அதுவும் 1 year வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு லூமினன்ஸ் நல்லாவே இருக்கும். மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது லூமினன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சூப்பராக இங்கே பாருங்கள், லூமினன்ஸ் ஸ்டர்டியாக இருக்கும்னு வைங்களேன். பிளாஸ்டிக் குவாலிட்டியே சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நல்லா தட்டியே காமிக்கிறீங்க. ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. ஓகே ஓகே. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு 100 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட்டு. ஸோ நல்லா இருங்க. இதுக்கும் வாரண்டி ஐட்டம். இதுவும் 1 year வாரண்டி தான். ஓகேங்க. நமக்கு வாரண்டி இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை, எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்விட்சில் நம்ம ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, நம்மகிட்ட 4 மாடல் ஸ்விட்ச் இருக்குது, 4 மாடல் பிளேட்ஸ் இருக்குது. ஓகே. அது இல்லாமல் சாக்கெட்ஸ் நம்ம 2-3 மாடல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மாடல்னு சொல்லுவாங்க. பேசிக் மாடல் ஸ்விட்ச் இதெல்லாமே நம்ம நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கிறது இதுதான். ஓகேங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு. ஓகே. அதான் இது வந்து ஓவல். அந்த ஃப்ளாட்லேயே இது ஓவல் டைப்பில் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ராடுன்னு சொல்லுவாங்க. ஆர் ப்ராடு. இதுவும் நல்லா இருக்கும், நல்லா ஃபேன்சியாக இருக்கும் எல்லாமே. ஓகே ஓகே. இது வந்து மற்ற பிராண்ட்ஸோட ஸ்விட்சுக்கும் காம்பேட்டிபிளாக இருக்கும். நிறைய மாடல் ஸ்விட்சோட நம்ம ஸ்விட்சும் காம்பேட்டிபிளாக இருக்கும். இப்போ வேறு மாடல்ஸ் போட்டிருக்காங்க, வேறு பிராண்டோட ஸ்விட்ச் போட்டிருக்காங்க, உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் நிறையா மாடலோட நம்ம காம்பேட்டிபிளாக தான் இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் வாங்கி போடலாம். ஓகே ஓகே. வெறும் ஸ்விட்ச் மட்டும் கூட நம்ம வந்து அதுக்கு. ஆமாம், நான் இப்போதைக்கு வேணும் எனக்கு அர்ஜென்ட்டுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்மளது எல்லாமே செட் ஆகும். ஓகே ஓகே. அது இல்லாமல் 4 மாடல் பிளேட் இருக்கு. ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் வுடி. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் பாக்ஸுக்கும் செட் ஆகும். மெட்டல் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் வுட்டன் பாக்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த மாடல் நல்லா இருக்குது. அந்த ஷேப்பே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் ப்ரைஸில், ஆனால் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகேங்க சார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சர்ஃபேஸ் பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னர் வாலில் மெட்டல் பாக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எனக்கு அவுட்ரோ ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மகிட்ட சர்ஃபேஸ் பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து கேங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ்லேயே கேங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. பாக்ஸ் வித் பிளேட்டோடயே வந்துடும். இது இல்லாமல் பிளாக்ஸ் மட்டும், பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும் வேணும்னாலும் அதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சேம் ஆர் மில்லர் பிராண்ட். ஆமாம், எல்லாமே ஆர் மில்லர் பிராண்ட். நம்ம பிராண்ட் தான். வி ஆர் த மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஆர் மில்லர். ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மாடல்லேருந்து 2 மாடல், 3 மாடல், 6 மாடல், 9 மாடல், 18 மாடல்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இருக்குது. இது வந்து நம்ம சாக்கெட்ஸுங்க. ஓகே.
எலக்ட்ரிக்கல் அக்சரிஸ் கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் சுவிட்சஸ், ஓகே, அதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ டைப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மாடலர் சுவிட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் யூஸ் பண்ணுறோம். அதுவும் நம்ம பண்ணுறோம். அதுக்குண்டான அக்சரிஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்னொன்று எல்லாமே பண்ணுறோம்னா காலிங் பெல்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். காலிங் பெல்ஸ், மாடலர் டைப் எம்சிபிஸ் எல்லாமே ஆர் மில்லர் பிராண்ட், எல்லாமே ஆர் மில்லர் பிராண்டு. கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் அக்சரிஸ் நம்மகிட்டே இருக்குது. நம்மகிட்ட உள்ள வந்துட்டாங்கன்னா எதுக்காகவும் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெளியே போக தேவையில்லை. எல்லாமே நம்மகிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்டர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஆங்கிள் ஹோல்டர்ஸ், பல்ப் ஹோல்டர்ஸ். ஆமாம், ஓகே. நான் சொன்ன மாதிரி எவ்ரி அக்சரிஸ் ஆர் அவைலபிள் வித் அஸ். ஓகே, ஓகே. இது இல்லாமல் நார்மல் ஹோல்டர்ஸும் இருக்குது. இது வந்து காலிங் பெல். ஓகே. நம்ம பழங்காலத்துலேருந்து நம்மகிட்ட இருக்கிறது இந்த டிங்டாங் சவுண்டு ரொம்ப பிடிக்கும் நம்ம 90s கிட்ஸ்க்கெல்லாம். அந்த சவுண்டும் நம்மகிட்ட அவைலபிள். டிங்டாங், ஆமாம், பேரட்டு, ஓகே, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக. இது எப்படிங்க சார் ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணி நார்மலாக நம்ம காலிங் பெல் ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, ஒயரில் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக். ஒயர்லெஸ் இருக்கா? ஒயர்லெஸ் இல்லை, இது ஒயர் ஐட்டம்ஸ். ஓகே, ஓகே. சேம் நம்ம வந்து வெளியில் வந்து சுவிட்சுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணுறது தான். ஓகே. இது வந்து இதோட கனெக்ஷன் கொடுக்குறதுங்களா? லைனில் கரண்ட்டோட கனெக்ஷன் கொடுக்குறது. ஓகே, ஓகே. சவுண்டு கேட்குது, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. அது என்னங்க? இது வந்து மெட்டல் பாக்ஸஸ். ஓகே. நம்ம சுவிட்ச் மாட்டணும், பிளேட் மாட்டணும் அப்படின்னா இந்த மெட்டல் பாக்ஸ் உள்ள வச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் மாட்ட முடியும். அதுக்குண்டான பாக்ஸஸ் இது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ப்ரூஃப். நம்மளுக்கு என்ன எதாக இருந்தாலும் ரஸ்ட் ஆகாது. ஓகே, அதான் நம்ம கொடுக்குற கேரண்டி. மதில் வந்து உங்களுக்கு ஈரம் ஓதம் பிடிச்சாலும் ரஸ்ட் ஆகாதுங்கிறது தான். இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வரும். ஓகே. 1 mm திக்னஸ்லையும் இருக்குது, நம்மகிட்ட 0.8 mm திக்னஸ்லையும் இருக்குது. ஒரு சிலவங்க எனக்கு பட்ஜெட்டாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு உண்டானதுக்கு இதை கொடுத்துக்கலாம். நம்ம 0.8 கொடுத்துக்குவோம். ஓகே. நல்லா வர்றதுக்கு 1 mm கொஞ்சம் ஹெவியாக, நல்லா திரும்ப நம்மளுக்கு வேலையே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரெஸ் பண்ணியே பார்க்கலாம். எந்த விதமான பென்சில் நீங்கள் பார்க்க முடியாது. நான் நல்லா ப்ரெஷர் கொடுக்குறேன். அதான் ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம்சிபி, டிபி, ஃபியூஸ், இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். போத் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 போல் எம்சிபி. இதுலேயே நம்ம சிங்கிள் போல் இருக்குது, 3 போல் இருக்குது, 4 போல் இருக்குது. உங்களுக்கு கமர்ஷியலாக எவ்வளோ வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, 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 ஓகே. ஸோ அது என்ன? இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிபி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஃபேன்சியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா ஹெவி. ஓகே. ஹேண்டில் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங்கு இதெல்லாமே நல்லா ஹெவியாக இருக்குது. இது ஓப்பன் அவ்வளோதான். இப்போ மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாக்ஸே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இது நம்ம கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும்னு வைங்களேன். நல்லா ஹேண்டியாக இருக்கும், பார்த்தாவே லுக்காக இருக்கும். ரஸ்ட் ப்ரூஃப். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டல்ஸ் தான். இது பவுடர் கோட்டடு, உங்களுக்கு உறிஞ்சு வராது, ரஸ்ட்டும் ஆகாது. அதனால தான் இந்த இது கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஓகே, ஓகே. இதுலேயும் எஸ்பிஎன் இருக்குது, டிபிஎன் இருக்குது. அதாவது சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். இது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பேஸ் கேட்டாலும் நம்ம அதனால் பண்ணிக்கலாம். எம்சிபி இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து டியூவல் போல் காமிச்சிருப்போம். ஓகே. இது எம்சிபியோட என்னென்னா நம்மளுக்கு அதிகமாக லோடு வரும்போது ட்ரிப் ஆகிறதுக்கான தான் எம்சிபி. இது இல்லாமல் நம்மகிட்ட இஎல்சிபிஸும் அவைலபிளாக இருக்குது. ஆர்சிசிபின்னு சொல்லுவாங்க. இஎல்சிபி எர்த் லீக்கேஜ் எங்கே இருந்தாலும் ட்ரிப் ஆகிறதுக்காக தான் இந்த இஎல்சிபி யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இது எங்கேயாவது வந்து லீக் ஆகுது அப்படின்னா இது கட் ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். இப்போ அது கட் ஆஃப் ஆகுது உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு எலக்ட்ரீஷியனோ டெக்னீஷியனோ கூப்பிட்டு அட்டன் பண்ண சொல்லணும். இது ரொம்ப டேஞ்சரஸான டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இஎல்சிபி, ஆர்சிசிபின்னு சொல்லுவாங்க. இது நம்மகிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போ வாட்டர் ஹீட்டர் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதாவது வீட்டில் தண்ணி குளிச்சுட்டு இருப்போம், அதில் கரண்ட்டு வர்றதாகட்டும். ஸோ அதனால் அதாவது எர்த் லீக்கேஜ்ன்றனால தண்ணியில் கரண்ட்டு பாஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கும் போது என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆஃப் ஆகிடுது, கரண்ட் எங்கேயோ லீக்கேஜ் ஆகுது, அலாட் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லி. இப்போ புதுசாக எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் இது இல்லாமல் பண்ணக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட்லேயே ரூல் இருக்குது. யார் இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். ஓகே. வந்து டிபி பாக்ஸு பாருங்கள் என்ன ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பெருசாக இருக்குது. ஆமாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஸ்விட்சஸ் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ரோட்டரி ஸ்விட்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அதான ப்ரொவிஷனோட வந்துடும். இது எம்சிபி ஸ்மார்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸோட வந்து. என்ன ஒயர் இதோட இங்கே கனெக்ட் ஆகிருக்கு? இல்லை, அது எர்த்துக்காக. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து நம்ம பெரிய கமர்ஷியல் யூஸ் பண்ணுறது தான். மோஸ்ட்லி கமர்ஷியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப அதாவது சின்ன சைஸ்லேருந்து கமர்ஷியல் வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்சி பாக்ஸஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. டிபி பாக்ஸ். ஓகே, ஓகே. இது வச்சுருக்காங்க.
உங்களுக்கு ரோட்டரி மாற்றுக்கான ப்ரொவிஷன்ஸோடையும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ரோட்டரி ஸ்விட்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்க சார். நார்மல் எல்இடிஸ் இல்லாமல் நம்மகிட்ட சோலார் லைட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் ஸ்ட்ரீட் லைட்டு 100 வாட்ஸ். ஓகே. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பின்னாடியே பேனல்ஸோட வந்துடும். ஒயர்லெஸ், நீங்கள் எந்த விதமான ஒயரிங்குமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. இது சென்சாரு, நம்மளுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ரிமோட்டும் வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் வச்சுக்கலாம். 2 hours 3 hours 4 hours எவ்வளோ மணி நேரம் எரியணுங்கிறதுக்கு இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அது இல்லாமல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. சென்சாரில் இப்போ ஆள் வர்றாங்கன்னா அந்த அந்த சென்சாரும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. இப்போ வந்து நிறையா லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போடுவீங்க, உங்களுக்கு வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து தேவைப்படும் அப்படின்றப்போ தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரீசனபிள் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியோட கிடைக்கும். 1 year வாரண்டியோட நம்ம கொடுப்போம். ஓகே. ப்ளஸ் வாரண்டியும் வந்து இருக்குது. கையில் வச்சிருக்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள். உங்களுக்கு ஈவன் தோ ரெய்னி சீசனாக இருந்தாலும் நமக்கு சார்ஜ் ஆயிரும். கம்ப்ளீட்டாக 10 hours வரைக்கும் எரியும். மற்ற பிராண்டெல்லாம் சொல்லுவாங்க 10 hours எரியும்ட்டு, ஆனால் 4-5 ஹவர்ஸ்லேயே டிம் ஆயிரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 10 hours உங்களுக்கு தாராளமாக எரியும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேயே ஃப்ளட் லைட்ஸ் நம்ம கையில் வச்சிருக்கிறது 200 வாட்ஸ் மாடல். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சோலார் பேனல். இது மட்டும் தனியாக வரும், இந்த மாடலில் தனியாக வரும். இப்போ உங்களுக்கு இந்த மாடல் மாட்டுறதுக்கு வசதி இல்லை, பேனல் தனியாக தான் மாட்டி ஆகணும், லைட்டிங் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காதுங்கப்போ இதை தனியாக மாட்டிட்டு இது ஒரு பக்கம் மாட்டிக்கலாம். ஒயரிங் கனெக்ஷன் வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகே. அதுக்கான இந்த மாதிரி ஷெட் இருக்குது அப்படின்னா ஷெட்டுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த சோலார் பேனல் வச்சுட்டிங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு எரியும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு சோலார் எனர்ஜி அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகாதுங்கிற இடத்துல இதை நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ரிமோட் வந்துருங்களா? இதுக்கும் ரிமோட் வரும். ரிமோட் இருக்குது. ஸோ சோலாரை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே ரிமோட் கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு. ஓகே. இப்போ சோலாரில் கிடைக்கிற வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் நம்ம அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் நம்மகிட்ட கேட் லைட்ஸும் அவைலபிளாக இருக்குது, கார்டன் லைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டிலே நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. எவ்ரிதிங் இன் 1 year வாரண்டி. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்டாக் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், இது எல்லாமே ஒயர் ஸ்டாக் நம்மளுக்கு. ஒயரோட ஸ்டாக்குங்களா? அங்கே இது ஃபுல்லாகவே ஒயர் ஸ்டாக்கு. இது எல்லா இடத்துக்கும் நீங்கள் சப்ளை பண்ணிடுவீங்க? ஆமாம் சார், நம்ம அந்தந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சப்ளை பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் செக்ஷனு அது மேலே இருக்குது. ஆமாம், எல்லாமே கேபிள்ஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ். ஒவ்வொரு காட்டன் தான் அப்படியே நம்மகிட்ட போயிடும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னேன்ல பல கலர்ஸில் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல வரும். ஓகே. ப்ளூ, இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ்னா அதில் ஒரு கலரே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் ஹவுஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே ஸ்டாக்கு தாங்க வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு வேர் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக உங்களுக்கு கமர்ஷியலுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஆமாம் சார். இங்கே பாருங்கள் வயரோட திக்னஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய கமர்ஷியலாக நீங்கள் கேட்டிங்கனாலும் இவங்களால வந்து கொடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் கேபிள்ஸ். ஓகே. நம்ம கிணத்துக்குள்ள மோட்டர் போட்டிருப்பாங்க, போர் மோட்டர் போட்டிருப்பாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது சப்மர்சிபிள் கேபிள்ஸ், ஃப்ளாட் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இது ஆர்மில்லரோட எல்லாமே ஆர்மில்லர் தான், வேறு எந்த பிராண்டுக்குமே இங்கே வேலை இல்லை. ஓகே. இதெல்லாம் நம்ம எம்சிபி செக்ஷன். ஓகே. இது ஃபுல்லாகவே எம்சிபி டிபி பாக்ஸ். ஓகே. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாக்ஸஸ் இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேங் பாக்ஸ், இந்த சர்ஃபேஸ் மாடல்ஸ் வெளியே அவுட்டர் ஒயரிங் பண்ணுறதுக்கான. ஓகே. ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா பல்ப் போடுறாங்க. ஆமாம், இந்த ஆங்கிள் ஹோல்டர்ஸு, 20 amps ஸ்விட்சு, ஓகே, சாக்கெட்ஸு, எல்லாமே பல்க் குவான்டிட்டியாக வந்து வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இது சும்மா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக. இது இல்லாமல் நம்மகிட்ட மெயின் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பிச்சுட்றதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பக்காவாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நாளைக்கே உங்கள் கைக்கு வந்து வந்துடும். இப்போ எந்த கஸ்டமர், ஒவ்வொரு சில கஸ்டமருக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. அவங்க எந்த டிரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறாங்களோ அதில் நம்ம புக் பண்ணி போட்டு கொடுத்துடலாம். சிங்கிள் டே டெலிவரி. இன்றைக்கி சொன்னாங்கன்னா நாளைக்கு டெலிவரி ஆகிடும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து மில்லரோட 1.5 ஸ்கொயர் mm ப்ளூ ஒயர். ஓகே. பாருங்கள் எப்படி நெருப்போட எப்படி ரியாக்ட் பண்ணுது, நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். உங்களுக்கு குயிக்காகவும் உங்களுக்கு இதாகாது, உருகாது. செகண்ட் அப்படியே உருகினாலும் காப்பருக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு வேர் ஹவுஸ், நம்மளது மெயினான வேர் ஹவுஸ். ஓகே. வரது எல்லாமே இங்கே அன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே மாற்றுவோம் நம்ம. இங்கேயும் வச்சுருக்கீங்களா? இங்கே பாருங்கள், உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். பார்சலாக வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மில்லரில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பஞ்சமே இல்லை. எவ்வளோ ஸ்டாக் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு திரும்பணுன்னா அங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஹெவி ஸ்டாக் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டக்கு டக்குன்னு அமுச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. லாரியில் இங்கே லோடு இறங்குது, திரும்ப லாரியில் லோடு ஏறுது.
ஸோ போயிட்டே தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸாக ஒரு நீங்கள் வந்து ஷாப் ஓகே போகிறீங்க, இல்லை ஷாப் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணலாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் ஏரியாவில் ஆர்மில்லர் பிராண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களே பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. அழகாக நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியான மெட்டீரியலை வாங்கி தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீடு வந்து ஒரு டைம் தான் கட்ட போகிறோம். திரும்பியும் பார்த்தீங்கன்னா வந்து வயரிங் அது இதுன்னு சொல்லி இடிச்சுக்கிட்டு எந்த தலைவலியும் உங்களுக்கு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 to 20 இயர்ஸ் வந்து நீட்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சொன்னிடையும் பண்ணுங்கள். தமிழ் வாகர். பை.